வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாவே போதும். 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாவே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த அருமையான வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,500 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 22/12/2020 கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். வாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியான டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். நம்ம தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் அனைத்து விதமான ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேலைவாய்ப்புகள் அனைத்தையும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டுருக்கும். வாங்க இந்த வீடியோவை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேலையை பற்றி டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் என்ன பதவிக்காக வந்து விண்ணப்பிக்கிறீங்க, அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது உங்களுடைய பெயர், அடுத்தது உங்களுடைய பாலினம், கல்வி தகுதி, அடுத்தது என்ன மதம் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட விகிரம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை பற்றின விவரத்தை கொடுத்துருங்க, அட்ரஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்தது உங்களுடைய தற்போதைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரம், நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பதிவு எண் என்ன, பதிவு செய்யப்பட்ட நாள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள். ஸோ இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அடுத்தது என்னென்ன நகல்களை வந்து நீங்கள் இணைக்கணும், அதாவது இந்த டவுன்லோட் பண்ணணும், இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்துட்டு இது கொடுத்துருக்கூடியதெல்லாம் எழுதிட்டு இதுக்கு பின்னாடி நீங்கள் என்னென்ன ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பள்ளி மாற்றுச் சான்றிதழ், அதாவது டிசி, அடுத்த கல்வி தகுதி சான்று, நீங்கள் 10th 12th இது அல்லது எனி டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க் ஷீட்ஸ், அடுத்தது இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதாவது இதர தகுதி சான்றிதழ் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பொருந்தும். அடுத்து முன்னுரிமை சான்று, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ், அடுத்தது மாற்றுத்திறனாளி தேசிய அடையாள அட்டை, நீங்கள் வந்து ஊனமுற்றவராக இருந்தீங்க அப்படின்னா, ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதனுடைய அடையாள அட்டை, அடுத்தது ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸுடைய ஜெராக்ஸ், தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றிதழுடன் இணைத்து மாவட்ட ஆட்சியரகம் 3வது தளம், ஸோ இந்த நேமுக்கு வந்து நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு பதவிக்கும் தகுதியின் அடிப்படையில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நோட்டிஃபிகேஷனல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் உடையது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 15,700 50,000 வரைக்கும் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வந்து 1/7/2020 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து 18 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். தென் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு 1/7/2020 அன்று உள்ளவாறு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. தென் எஸ்சி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 32 வயதும், எஸ்சி எஸ்டிக்கு 35 வயதும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டு விவரம் வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. தென் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம், இது நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்தது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பெற கடைசி நாள் 22/12/2020. ஸோ கீழே ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிபந்தனைகள். இது என்னென்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், சாதிச்சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து பின்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநெல்வேலி.nic.in இதில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பதிவிறக்கம் அதாவது நீங்கள் டவுன்லோட் செய்யப்பட்ட இந்த விண்ணப்பத்தை வந்து 22/12/2020 அன்று பிற்பகல் 5:45 மணி வரை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் 3ஆம் தளம். ஸோ இந்த அட்ரஸில் வந்து முகவரிக்கு நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவும் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேரில் கொடுத்தாங்க, இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் சென்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். அடுத்து தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th வந்து குவாலிஃபை இல்லை அப்படின்னாவே வந்து அது ரிஜெக்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் கம்பல்சரி ரிஜெக்ட் ஆகும், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22/12/2020 அன்று 5:45 பின்னர் வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வரும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா. பாருங்கள் அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம், அதாவது கால் லெட்டர் வந்து எப்போ வந்து எக்ஸாம் அதாவது நேர்முகத் தேர்வு அதாவது இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படிங்கிற தேதி மற்றும் இடம் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் மூலமாக அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் ஜாப் ஃபைட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், போய் செக் பண்ணிக்கோங்க.